நீங்க என்னதான் 3 சகோதரிகளும் ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தாலும் அதுல 2வது சகோதரி தான் பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துடாம இப்ப மறுநாள் முதலிரவும் முடியுது. இப்ப அந்த 2வது பொண்ணு வந்து அவங்க 2 பேர்கிட்டயுமே உங்களுக்கு நல்லபடியா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா, வாழ்க்கையில காதல் அப்படின்றது எவ்வளவு ஒரு புனிதத்துவமா இருக்கும். ஆனா இங்க மட்டும் தான் இவ்வளவு கேவலமா நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அத சின்ன பொண்ணுமே பேசிட்டு போயிடுறா. என்னாச்சு அவளுக்கு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நடந்தது என்னமோ அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்களோட மாமியாருமே எவ்வளவு தைரியம் தான் என்னோட வீட்ல என்னோட கணவனோட போட்டோ தவிர உங்க அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு வந்து வைப்பீங்க, இங்க என்னோட கணவன் போட்டோ மட்டும் தான் இருக்கணும், இந்த போட்டோ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட இது அந்த 3 பொண்ணுங்களுக்குமே ரொம்ப கோவத்தை தருது. இப்ப நைட் அந்த 2வது பொண்ணுமே போயிட்டு அவங்க கணவன் கிட்டயுமே எதுக்காக அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறோம், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம், ஆனா என்னோட அக்காவும் தங்கச்சியும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு கேள்விக்குறிதான். என்னோட அம்மாவோட போட்டோவை இன்னைக்கு அவங்க தூக்கி போட்ட உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதனால வரைக்கும் நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தவனும் இங்க எங்க அம்மாவோட சட்டம் மட்டும் தான், எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் இங்க நடக்கணும், நீ சொல்றதா நடக்க கூடாது, இங்க நீ என்ன வேலைக்கு வந்திருக்கனா எனக்கு நீ பணியோட பண்ற வேலைக்கு மட்டும் தான் வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவனோட பேச்சே வித்தியாசமா இருக்கு. இப்ப மறுநாள் இந்த மாமியாரும் சும்மா இல்லாம அவங்க பசங்க கிட்டயும் போயிட்டு இந்த பசங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது, இதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களா, நானே தான் எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டதுமே அவங்களுமே ரொம்ப கோபப்படுறாங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணுமே கேட்டுட்டு இதுக்கு மேல இந்த நரகத்துல என்னால வாழ முடியாது, நீ பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்காக நாங்க வந்து இங்க கஷ்டப்படணுமா, எங்களால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்ட அந்த பெரிய பொண்ணுமே நம்ம கல்யாணம் பண்ணி வந்துட்டோம், இதுதான் நம்ம வீடு, எதுக்காக நீ இது பண்ணாத, நீ படிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா, நீ கண்டிப்பா படிக்கலாம், நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த 3 பொண்ணுங்களே சேர்ந்து வீட்டை நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த 2வது பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னோட தங்கச்சி படிக்கணும்னு சொன்னா இல்லையா, நீங்க எங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, அந்த வேலையை நீங்க எப்ப பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஹஸ்பண்ட் நாங்க படிக்க வைக்கிறோம், ஆனா வீட்டுக்கு டீச்சர் வருவாங்க, நீங்க எங்க வெளியே போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. சரி ஏதோ இது வச்சுனா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பசங்களுமே நல்லபடியா படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க.